வணக்கம் பொதிகை டிவி நேயர்களே. இந்த சாப்பிட வாங்க ப்ரோக்ராம் மூலமா மீண்டும் உங்களை சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஒன் மோர் புது டிஷ் பண்ண போறோம், பன்னீர் புர்ஜி அப்படின்றது. இந்த டிஷ் வந்து என்ன பண்ணலாம்னா, நார்மலா ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ் ஈவினிங் வந்தாங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னா இது ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ். பிளஸ் நீங்க டிராவல் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்க சப்பாத்தில ரோல் பண்ணி எடுத்துட்டு போகலாம். பிளஸ் வந்து நீங்க ஒரு ஈவினிங் ஒரு தோசைக்கு கூட நீங்க தொட்டு சாப்பிடலாம். எல்லா டிஷ்ஷஸ்க்கும் மேட்ச் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஐட்டம் இது. இன்னைக்கு அதை பத்தி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். வணக்கம் பொதிகை தொலைக்காட்சி நேயர்களே. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அருமையான ஈஸியா குழந்தைங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷை தான் வந்து இங்க பார்க்க போறோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பொருட்கள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்துப்போம். ஆக்சுவலி கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது வந்து அரைச்சி வச்சிருக்கோம். தக்காளியை நல்லா பொடியா சாப் பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி வெங்காயமும் பாத்தீங்கன்னா பொடியா சாப் பண்ணி எவ்வளவுக்கு பொடியா கொடுக்க முடியுமோ கொடுத்தோம்னா அது நல்லா வந்து பிளெண்ட் ஆகும். கொஞ்சமா வெண்ணெய் வச்சிருக்கோம். இதுக்கு பதில் நீங்க வேற ஆலிவ் ஆயில் எது வேணாலும் வந்து பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி பச்சை மிளகா வந்து பாத்தீங்கன்னா அதுவும் அது வெட்டின மாதிரியே தெரியாம அந்த அளவுக்கு பொடியா அது சாப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு அது சாப்பிடும் போது வாயில வராம இருக்கும். மஞ்சத்தூள் இருக்கு, அது மாதிரி மிளகாத்தூள் இருக்கு, கரம் மசாலா கொஞ்சோண்டு சேர்த்திருக்கோம், உப்பு தேவையான அளவு. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பன்னீர் வந்து வீட்டுல செய்யறதுனாலும் ப்ரிப்பேர் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம், இல்ல கடையில விற்கிற பன்னீரை கூட நம்ம வாங்கிக்கலாம். வாங்கி நம்மளோட கேரட் செதுக்கிற இதுல வந்து லைட்டா நம்ம கிரேட் பண்ணோம் அப்படின்னா இத மாதிரி பொடியா தூள் தூளா நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு நம்ம வந்து வச்சிருக்கோம் இங்க. இந்த உணவு வந்து குழந்தைகளுக்குன்னு சிறப்பா நீங்க சொல்ல ஆசைப்படுறீங்களா? ஆமா. சோ முக்கியமான இந்த உணவோட இது வந்து சைட் டிஷ் சொல்றீங்க, ஸ்நாக்ஸ் சொல்றீங்க, சத்தான உணவு. குழந்தைகள் வெளியில வாங்கி உண்டக்கூடிய தின்பண்டங்கள், பதார்த்தங்கள், பேக்டு ஃபுட் ஆர் ரொம்ப நாளைக்கு பிறகு வரக்கூடிய பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு போல இது போல வீட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு சிறப்பான உணவு வரும்போது அவங்களுக்கு தேவையான வளரும் குழந்தைகள் தேவையான சத்துக்கள் கிடைக்கும் நம்புறீங்க. சுவையானதாகவும் இருக்கும் நம்புறீங்க. அவங்களுக்கு அந்த உணவு அவங்கள இருக்கக்கூடியவர்களே நம்ம எல்லாரும் பெரியவங்களும் சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான உணவு அமையும் நம்பலாம். எகைன் பாத்தீங்கன்னா இந்த பாத்திரம் ஸ்பெஷல். இந்த பாத்திரத்தை நீங்க தூக்கி பாருங்க மேடம். அப்பா நல்ல வெயிட்டான ஒரு பாத்திரம். அதனால பாத்தீங்கன்னா நான் ஆயில் யூஸ் பண்றது இல்ல. ஏன்னா நீங்க வெயிட் கம்மியான பாத்திரம் யூஸ் பண்ணும் போது பாத்தீங்கன்னா ஆயில் நிறைய இழுக்கும். இவ்வளவு இதுக்கும் நான் ஆயில் யூஸ் பண்ணாம தான் பண்ண போறேன். இந்த வெயிட்டா இருக்கிறதுனால இந்த பாத்திரம் வந்து அடிப்பிடிக்காது. ஜஸ்ட் வந்து இப்ப ஆன் பண்ணிருக்கேன். சோ பாத்திரத்தை ஆன் பண்ணிட்டு இது ஹீட் ஆனவுடனே கொஞ்சமா பட்டர் போட்டுக்கிறேன். பட்டர் பாருங்க, எகெயின் எவ்வளவு போட்டிருக்கேன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் பட்டர் தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமா ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபிளேவருக்காக நான் ஆட் பண்றேன். இதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு தான் நான் போட்டிருக்கேன். ஸோ ஒன்னொன்னா நீங்க லைட்டா நீங்க ஃப்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆனியன், இது வந்து பெரிய வெங்காயம். மேடம் பாக்குறீங்களா, நார்மலா ஆனியன் வந்து இந்த அளவுக்கு ஆயில் இல்லாம ஃப்ரை ஆகுங்களா? கண்டிப்பா ஆகாது. கொஞ்சமா இதுல சால்ட் வந்து ஆட் பண்ணிப்போம், ஜஸ்ட் அது சீக்கிரமா வதங்குறதுக்காக. ஸோ நீங்கள் இப்படி வச்சிருக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரை ஆகும். ரொம்ப அடிப்பிடிக்கலாம் செய்யாது. கெட்டியான ஒரு பாத்திரமா இருக்கனால அது அடிப்பிடிக்கிற வேலை கிடையாது. இது ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சை மிளகாய் நம்ம ஆட் பண்ணணும். ஆக்சுவலி நம்ம அந்த கலோரி கான்சியஸ்னஸ் அப்படிங்கறது நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம நிறைய இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப ஈஸியா வந்து செய்ய முடியும். இதுக்கு நடுவில் மேடம் வந்து இந்த பச்சை மிளகாய் வந்து இதில் நான் ஆட் பண்ணுறேன். எவ்வளோ பொடியாக நறுக்குறீங்களோ, அதுவும் இப்ப வர பச்சை மிளகாயில ரொம்ப இது வந்து நார்மல் பச்சை மிளகாய், குடை மிளகாய் கிடையாது. கூட வந்து தக்காளியும் நம்ம சேர்த்துடலாம். சால்ட் கொஞ்சம் நீங்க கொடுங்க. கலர்ஃபுல்லா இருக்குங்களா? தக்காளி, பச்சை மிளகாய், ஜஸ்ட் ஆனியன், சால்ட் அது மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா வதங்கணும். இப்போ நான் ஆயில் இல்லை, இதில் தான் பாத்திரத்தில் ஒட்டி இருக்கா இங்கே பார்த்தீங்களா?
ஸோ வித்தவுட் ஆயில் நம்மளால சமைக்க முடியணும் அப்படிங்கறத லேடிஸ் முதல்ல நம்பணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா கொஞ்சமா இதுக்கு மஞ்சப்பொடி ஆட் பண்றேன். மஞ்சள் வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் சப்போர்ட் பண்ணும். இது ஒரு ஆன்டிபயோட்டிக். இது முகத்துக்கு தான் நிறைய பேர் போடுறாங்க அந்த காலத்துல. பட் ஆனா இது வந்து ஃபுட்ல எடுத்துக்கும் போது நம்மளோட ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸா பாடிக்கு வந்து ஒர்க் பண்ணுது. மஞ்சள் அது மட்டும் இல்ல, நிறைய இடத்துல நீங்க சளி பிடிச்சவங்க கூட அந்த மஞ்சள் பால்ல போட்டு குடிப்பாங்க, கொஞ்சம் மிளகு பொடி ஆட் பண்ணி. அதுவுமே அது வந்து அவங்களோட காஃப், இருமல் இது எல்லாமே பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணும். வேற மஞ்சப்பொடி பத்தி உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் இருக்காங்க மேடம்? மஞ்சத்தூள் நம்ம மேக்சிமம் நம்ம வீடுகள்ல அரைச்சு வச்சுக்கிறது வந்து பெட்டரா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு கமர்ஷியலா வாங்குறதோட இன்னைக்கு மஞ்சள் கிடைக்குது, அதை நம்ம அரைச்சு பயன்படுத்தணும் அப்படின்னா அதுவும் ஒன் ஆஃப் தி ஹெல்த் அட்வான்டேஜஸா வந்து நம்மளுக்கு அமையக்கூடும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சமா நான் கரம் மசாலா அளவு பாத்தீங்கன்னா வெரி மினிமம் தான் நான் போட்டிருக்கேன். பட்டை கிராம் அரைச்சி போட்டா கொஞ்சம் வாயில வந்து பசங்களுக்கு மாட்டும் அப்படின்றதுனால லைட்டா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் காரத்துக்காக தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாமே பாத்தீங்கன்னா வீட்டுல ப்ரிப்பேர் பண்ணதாங்க. தனி மிளகாத்தூள் எல்லாமே. அதனால எனி இதுக்கு பாத்தீங்கன்னா கலர் ஒட்டாதீங்க கையில. நீங்க சாப்பிடக்கூடிய ஃபுட் எங்க சாப்பிட்டு வந்து உங்க கையில வந்து கலர் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது உங்க குடலுக்கு போய் ஒட்டும். அது உங்க ஹெல்த்துக்கு வந்து ஒத்து வராத ஐட்டம். அது நீங்க அதை செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபுட்டை வந்து நீங்க மேக்ஸிமம் நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. இப்போ வந்து நான் இந்த பனீரை வந்து இதை ஆட் பண்ண போறேன். நீங்க இதுல 2 பேரும் நீங்க பார்க்கலாம். இங்க அடியில் ஏதாவது அடி பிடிச்சிருக்குங்களா? அடி பிடிக்கவில்லையே, மேலதான் ஜம்முன்னு வாசனை இருக்கு. இப்போ இந்த பனீர் வந்து ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் அவ்வளவுதான். இதுல நான் அப்படியே அதோட மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பாத்திரத்துல நான் மூடி வச்சுட்டாவே போதும். நான் திரும்ப சொன்னேன், இந்த பாத்திரம் வந்து ஒரு கெட்டியான பாத்திரம். அதனால பாத்தீங்கன்னா இந்த ஹீட் வந்து ஒரு 1/2 an hour மெயின்டைன் ஆகும். ஸோ அந்த ஹீட்டே வந்து இதுக்கு போதுமானது. இது ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நான் கரெக்டா மூடி வச்சுட்டா ஃபுட் ரெடி ஆயிடும். லேயர்ஸ் நிறைய இருக்காதுல்ல? ஆமா, இந்த பாத்திரம் வந்து ஒரு கனமான ஒரு பாத்திரம். லேயர்ஸ் நிறைய இருக்கும். இந்த மாதிரி லேயர்ஸ் நிறைய உள்ளது யூஸ் பண்ணும்போது ஃபுட்டோட குவாலிட்டி வந்து அதோட அந்த உயிர் சத்துக்கள்லாம் வீணா போகாம அது பாத்துக்குதுங்க. இந்த பாக்குறீங்களா, ஆயில் இல்ல, ஆனாலும் குக் ஆயிருக்கு இல்லைங்களா? அழகா குக் ஆயிடுச்சு. சோ ஆயில் இல்லாம ஏன்னா ஆயில் வேணும் தான், நம்ம நல்ல கொழுப்புங்கிறது வேணும் எல்லாருக்கும். பட் அது நிறையவே எடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி நான் ஒரு ஃப்ரை பண்ணதை ஒரு 2-3 மினிட்ஸ் தான். திரும்ப இதெல்லாம் மூடி வச்சிருவேன். உங்களுக்கு ஈஸியா குக் ஆயிடும். இது வந்து சீக்கிரம் சாப்பிடலாம். முடிஞ்சதா சமையல்? முடிஞ்சது. உங்களுக்கு வாசனை வந்திருக்கா வரலையா? இன்னொரு முறை சுருக்கமா சொல்லலாமா? கண்டிப்பா. சமையல் வந்து திரும்ப திரும்ப கேட்கும் போது நம்ம ஈஸியா பழகிக்கலாம். ஒரு கெட்டியான ஒரு பாத்திரம், அதுல ஒரு சின்ன டீஸ்பூன் ஒரு பட்டர் போட்டிருக்கேன். அதை முடிச்சுட்டு ஆனியன் ஒரு கட் பண்ண ஒரு பல்லாரி, ஒரு பெரிய பல்லாரி ஒன்று போட்டிருக்கோம். கொஞ்சம் பச்சை மிளகாய் அது வதங்கணுன்னே போட்டிருக்கோம். தக்காளி போட்டிருக்கோம். அவ்வளவுதான். அது கொஞ்ச நேரம் வதங்குறப்ப கொஞ்சமா மஞ்சப்பொடி, தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கோம். கொஞ்சம் ஒரு பிஞ்ச் வந்து கரம் மசாலா போட்டிருக்கோம். இது அதுக்கப்புறம் அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இந்த பனீர் வந்து சாப் பண்ணி வச்சிருப்போம். கேரட் துருவுறதுல கொஞ்சம் துருவி வச்சிருப்போம். அது அந்த பனீர் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினதுக்கு அப்புறம் இந்த சூட்ல மூடி வச்சுட்டா அது வந்து ரெடி ஆயிடும். அவ்வளவுதான், ஈஸி. பன்னீர் புர்ஜி ரெடி. ஆமா. சோ அது ஸ்நாக்ஸா சாப்பிடலாம், சப்பாத்தியோட சேர்ந்து சாப்பிடலாம், எந்த உணவோட சேர்ந்து சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு பிடிக்கும், பெரியவங்களுக்கு பிடிக்கும், அனைவருக்கும் பிடிக்கும். ஆரோக்கியமான உணவுங்கிறது சிறப்பு. கண்டிப்பா கண்டிப்பா. பாத்தீங்கன்னா ஃபுட் இப்ப ரெடி ஆயிடுச்சு. சோ இவருக்கு டேஸ்ட் நான் பார்க்கலாமா? சாப்பிட்டு பார்க்கிறதுக்கு நான் கொடுக்குறேன். சாப்பிட்டுட்டு சொல்லுங்க இது நல்லா இருக்கா எப்படின்ட்டு. பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு தோணுது. பலே ருசி. நல்லா இருக்கு இல்லைங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. மேடம், நீங்களும் இதை நீங்க வீட்ல கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ உங்க மக்களுக்கு எல்லாம் சொல்றது என்னன்னா, இதை நீங்க வீட்ல போய் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட பசங்களுக்கு பிடிச்சிருக்கும். நிச்சயமா அந்த தகவலை வந்து நீங்க பொதிகை டிவிக்கு வந்து தெரியப்படுத்துங்க. ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி, வணக்கம்.